நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி கலைஞர் அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பட்டம் கிடைச்சது. அது எப்படி வந்ததுன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமா நடிகர்களுக்கு பட்டங்களை பெரும்பாலும் தயாரிப்பாளரே கொடுப்பாங்க. அப்படி ஐஸ் வச்சால் தொடர்ந்து அவர் தனக்கு கால்ஷீட் கொடுப்பாரு அப்படின்றது தான் சூட்சமம். அப்படி கொடுக்கப்படக்கூடிய பட்டங்களும் பெரும்பாலும் நிலைக்கிறது கிடையாது. யாருக்கு கொடுக்கப்படும் என்பதில் தான் விஷயமே இருக்குது. எம்ஜிஆர் தனது படங்களில் புரட்சிகரமான காட்சிகளை வச்சார். தனது பாடல்களில் புரட்சிகரமான பாடல் வரிகளை வச்சார். அதையோடு திரையுலகில் மிகப்பெரிய ஆளுமையாகவும் அவர் இருந்தார். தனி கட்சி துவங்கி அரசியல் தலைவராகவும் மாறினார். அதனால் அவருக்கு புரட்சி தலைவர் அப்படின்னு பட்டம் கிடைச்சது. அதே போல நடிப்புல நவரசங்களையும் காட்டியவர் தான் சிவாஜி கணேசன். இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது. இவருக்கு நடிகர் திலகம் அப்படின்னு பட்டம் கிடைச்சது. ஆனாலும் இவரின் பெயருக்கு முன்பே சேர்க்கப்பட்ட சிவாஜி என்கிற பட்டம் இவரின் பெயராகவே மாறிடுச்சு. அதேபோல் ரஜினி அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுத்தவர் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு. ரஜினி அவர்களுக்கு ஐஸ் ஒப்பதாக கொடுக்கப்பட்ட இந்த படம் இப்போது வரை நீடிக்குது. இந்த பட்டம் யாருக்கு சொந்தம் அப்படின்ற பஞ்சாயத்தும் அவ்வப்போது எழுந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் அந்த பட்டத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு ரஜினி. விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்ததும் கலைப்புலி தானு தான். அவர் தயாரிப்பில் விஜயகாந்த் நடிக்க திரைப்படம் கூலிக்காரன். இந்த திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த மணலியில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தானும் விஜயகாந்த், இப்ராஹிம் ராவுத்தர் காரில் போயிருக்காங்க. அப்போது விஜயகாந்துக்கு என்ன பட்டம் வைக்கலாம்னு பேச்சு எழுந்திருக்கு. புரட்சி நடிகர் திலகம் இருக்காங்க. நான் கலைஞரின் தாசன், அதனால புரட்சி கலைஞர் என இருக்கட்டும்னு தானு சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆரிடமிருந்து புரட்சியை எடுத்து அதில் கலைஞரை சொருகிட்டாரு தானு. இப்படித்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி கலைஞராக பட்டம் கிடைச்சிருக்கு. கூலிக்காரன் படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி கலைஞர் பட்டத்தோடு டைட்டில் கார்டு வெளியாச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த சுவாரஸ்யமான விஷயம் ரசிகர்களிடையே பார்த்தோன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே பார்த்தோன்னா சரியான ஒரு பட்டம் கிடைத்தாலும் கூட இது போல் நம்மளால் மறக்கவே முடியாத நடிகர்களினுடைய பெயர்கள் அப்படியே அவங்களுக்கு பொருத்தமாகி போயிடுது அப்படின்றதான் உண்மையும் கூட.